முதலாவது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற மாதிரி 15/3/2026 இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கட்டத்துல தமிழ்நாடு சட்டசபை பொது தேர்தல் 2020 அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில வருகின்ற திங்கட்கிழமை 30/3/2026 கெஜெட் நோட்டிபிகேஷன் அந்தந்த சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய தலைமையில இந்த கெஜெட் நோட்டிபிகேஷன் அந்த நாள் வெளியிடுவாங்க. அந்த கெஜெட்ஸ் வந்துட்டு 10 சட்டமன்ற தொகுதியுடைய இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்துள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கூட உங்களுக்கு இதற்கு சம்பந்தமா மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கிட்ட இருந்த பேலட் யூனிட்களுடைய எண்ணிக்கை 5832, கண்ட்ரோல் யூனிட்களுடைய எண்ணிக்கை 4499 ஆகும் மற்றும் விவிபேட்களுடைய எண்ணிக்கை 4874. இதுக்கு நம்ம ஜனவரி மாதத்துல பெல் இன்ஜினியர்ஸ்கள் வருகை தரும்போது இங்க இருக்கக்கூடிய சில கட்சி நிர்வாகிகளுடைய முன்னிலையில மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துடைய பின்பக்கம் இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய வேர் ஹவுஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல் செக் என்ற ஒரு தணிக்கை பெல் இன்ஜினியர்ஸ்களுடைய முன்னிலையில நடந்தது. இந்த ஒரு ஆக்டிவிட்டியில சில கேஸ்களுடைய கிளிப்ஸ் மிஸ் ஆயிருக்கும், பேட்டரி வீக்கா இருக்கும், இல்ல வருகின்ற நேரத்துல ஒரு ஃபேக்டரியில இருந்தும் நம்ம மாவட்டத்துக்கு வரும்போது வேற தேர்தலை பயன்படுத்திட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு தேர்தல் ஆணையம் செய்யும் போது வரும் காலத்துல ஏதாவது சின்ன வியர் அண்ட் டேர் இருந்தா அவங்கள தனியா ஒதுக்குறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் செக் அன்றது தேர்தல் ஆணையத்துல இருந்து நாம் நடத்துவோம். இதுக்கு நீங்கள் எல்லாருமே இருந்தீங்க. உங்களுடைய முன்னிலையில இந்த ஒரு நிகழ்ச்சி ஜனவரி மாதத்துல நாம் நடத்தினோம். நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இறுதி நாள் 6/4/2026. பார்வையாளர்கள் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய முன்னிலை தேர்தல் ஆணையத்துடைய ஒரு ஆணைக்கு கிணங்க 10% பயிற்சிக்காக பொதுமக்களுடைய விழிப்புணர்வுக்காக ஒதுக்கீடு நாம் செய்வோம். கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய வயசான நபர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதல் தவணை ஓட்டு போடக்கூடிய யங் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் சில சதவீதம் வாக்குச்சாவடியுடைய இந்த இவிஎம்ஸ்களை ட்ரெயினிங் மற்றும் பயிற்சிக்காக ஒதுக்கீடு செய்வார். அந்த அடிப்படையில மதுரை மாவட்டத்துல 308 பேலட் யூனிட்கள், 308 கண்ட்ரோல் யூனிட்கள், 308 விவிபேட்கள் ட்ரெயினிங் மற்றும் பயிற்சிக்காக ஒதுக்கீடு செஞ்சு அந்தந்த ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்களுடைய வசத்துல இந்த ட்ரெயினிங் அண்ட் அவேர்னஸ் இவிஎம்ஸ்கள் இருக்கு. இது